ஷாம் எனும் பாலஸ்தீனத்தை உள்ளடக்கிய தேசத்திற்கு நற்செய்தி உண்டு. இது எனது வார்த்தை அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை. அது ஒருபோதும் பொய்யானதில்லை. ஷாமிற்கு நிச்சயமாக துன்பத்திற்கு பிறகு ஒரு இன்பம் உண்டு. இப்போது வேண்டுமானால் ஷாம் அழிக்கப்படலாம், ஆனால் ஷாமிற்கென்று ஒரு நாளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் நிச்சயமாக, இன்ஷா அல்லாஹ். ஷாம் தேசம் என்பது சிரியா, பாலஸ்தீனம், ஜோர்டான், லெபனான், இந்த 4 நாடுகள் சேர்ந்ததே ஷாம் தேசம். ஷாம் தேசத்தின் சிறப்புகள் என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதிகம் பிரார்த்திக்கப்பட்ட இடங்களில் ஒன்று ஷாம். அல்லாஹ்வின் பரக்கத் பொருந்திய இடங்களில் ஒன்று ஷாம். நமது 3வது புனித ஸ்தலம் மஸ்ஜித் அக்ஸா உள்ள இடமும் ஷாம் தான். அதிகமான நபிமார்களை சுமந்த பூமியும் ஷாம் தான்.